சிறு குறு விவசாயிகளுடைய பயிர்க்கடன் முழுமையமாக ரத்து செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் இருக்கக்கூடிய பெரிய விவசாயிகளுடைய கடன் 50% தள்ளுபடி செய்யப்படும். சொன்னார்ல, செய்யுங்க. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் முன்னிறுத்துறீங்கல்ல, அதே வள்ளுவர் தான் சொன்னார். கனவினும் இன்னாது மன்னோ வினை வேறு சொல் வேறு பட்டார் தொடர்பு. சொல்கிறது ஒன்று, செய்கிறது வேற. அப்படிப்பட்டவங்களுடைய உறவு கனவுல கூட வரக்கூடாதுங்கிறார் வள்ளுவர். ஒரு சங்கம் வரக்கூடாது, உங்களுக்கு பாதிப்பு இருந்தால் உங்களுடைய அரசாங்கத்தில் போய் சொல்லிக்குங்க. எந்த அரசாங்கம் கேட்குது? எந்த அரசியல் கட்சி தலைவர் இதை கேட்குறாங்க? யாருக்கு இதை பற்றி புரிதல் இருக்குது? ஒரு புரிதலும் கிடையாதுங்க. மு.க. ஸ்டாலினுக்கும் கிடையாது, உதயநிதிக்கும் கிடையாது, எடப்பாடிக்கும் கிடையாது, இபிஎஸ் ஓபிஎஸ் யாருக்கு காவிரி தீர்ப்பு தெரியாது. இந்த உண்மை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஆட்சி அமைச்சர்கள் யாரும் மௌனம் காக்கல. எல்லாருமே எல்லாவற்றுக்காக குரல் கொடுத்திருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் போராடிட்டு தானே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்க எப்படி அவர்கள் இதை செய்ய தவறி விட்டார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்க முன்வைக்க முடியும்? இல்ல அதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்களா? ஆமாங்க. அப்ப இருக்கு பொன்னியின் செல்வின்னு பட்டம். தேவை எவ்வளவு? 4.25 டிஎம்சி. பெங்களூரு குடிநீருக்கு அவரே சொல்றாரு, நாங்கள் குடிநீருக்கு 4.25 டிஎம்சி எடுத்துக்கிட்டு போறோம், மீதி தண்ணி போற தமிழ்நாட்டுக்கு தான், உங்களுக்கு தான் நன்மை அப்படிங்கிறாருல. ஆடு நனையுதுன்னு ஓனாகி வருத்தப்பட்டு தான் அந்த மாதிரி இருக்குது. அணை கட்டணும்னு முயற்சி எடுக்கிறாங்கல்ல, கட்டுமான பொருட்கள் வேணுமில்ல, அந்த கட்டுமான பொருட்கள் தமிழ்நாட்டு வழியாக தான் போயாகணும். வேறு வழியே கிடையாது அவங்களுக்கு. பூரா வனம். அங்கே தமிழ்நாடு அரசு இதில் உறுதியாக இருந்ததுன்னா அவங்க கட்டவே முடியாது. பத்திரிகை.com நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசானது கடன் சுமையை குறைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரம் காட்டி வருது. ஏன்னா முந்தைய ஆளும் அரசானது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நிறைய கடனை ஏற்றி வச்சுட்டு அப்படின்னு பல புகார்கள், பல கருத்துக்களை அவங்க வெளியிட்டு வந்தாங்க இல்லையா? இப்போ தமிழக அரசு இப்போ ஆளும் அரசானது கடன் சுமையை குறைக்கணும் அப்படிங்கிற ரொம்ப தீவிரம் காட்டி வந்தாங்க. இருந்தாலும் பயிர்க்கடனை அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 50,000 70,000 வரைக்குமே என்ன பண்ணுறாங்க, தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தமிழக அரசானது எவ்வளவுதான் விவசாயிகளுக்கு நல்ல விஷயங்களை செய்தாலும் இன்னும் போர்க்கொடி தூக்கிக்கிட்டு போராட்டங்களை நடத்திக்கிட்டு தான் வராங்க. முக்கியமாக இந்த விவசாய சங்கங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு புதிய புதிய பிரச்சனைகளை அரசுக்கு எதிராக முன்னெடுத்து தான் வரீங்க இல்லையா? இப்போ பொதுவாகவே உங்களுக்கும் அரசுக்கும் என்னதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு? எதுக்காக உங்களுக்கான மானியங்களையோ உங்களுக்கான தள்ளுபடிகளை கொடுத்தாலும் ஏன் அதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க? தொடர்ந்து பிரச்சனைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் சுரண்டிட்டாங்க. பானையில் ஒன்றும் இல்லை. இது எல்லாத்துக்கும் தெரியும், எங்களுக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில் பயிர்க்கடன் ரத்துன்னு நீங்கள் தான் அறிவிச்சிங்க, ரத்து பண்ணுறோம்னு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறு குறு விவசாயிகளுடைய பயிர்க்கடன் முழுமையமாக ரத்து செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் இருக்கக்கூடிய பெரிய விவசாயிகளுடைய கடன் 50% தள்ளுபடி செய்யப்படும். சொன்னார்ல, செய்யுங்க. அப்புறம் 50,000ன்னு வாரீங்க. 50,000த்துக்கு உட்பட்ட கடன்கள் தள்ளுபடின்னு சொன்னார். அதில் 2,000 கோடி வந்தது. நாங்கள் என்ன சொன்னோம்? நீங்கள் சொன்னதை செய்யுங்கன்னு சொன்னோம். அப்புறம் என்ன பண்ணாங்க? அந்த 50,000த்தை 75,000 பண்ணாங்க. ஏன் நீங்கள் பணத்தில் அளவிடுறீங்க? நீங்கள் என்ன சொன்னீங்க? சிறு குறு விவசாயிகளுக்கு முழு பயிர்க்கடனும் தள்ளுபடி, பெரு விவசாயிகளுக்கு சரிவாதி தள்ளுபடி. சொன்னது செய்யுங்க. இல்ல அவங்க தரப்புல இருந்து என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நிதி கடன் சுமையை நாங்க அதிகரிக்க விரும்பல, ஏன்னா இருப்பு இருந்தா பரவாயில்ல, ஏற்கனவே இங்க கடன்ல ஓடிட்டு இருக்கும்போது நாங்க இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து கேக்குறாங்க. இல்ல அவங்க நெருக்கடியில் இருக்காங்க. இல்ல அதுக்கான சாத்தியம் இருக்கா? நெருக்கடியில் இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்க உடனடியாக கடன் தள்ளுபடி பண்ண வேண்டியதில்லை. ஒரு 3 மாதத்துக்குள்ளே நாங்கள் செட்டில் பண்ணுறோம் அப்படின்னா சொல்லணுமில்ல. ஏன் நீங்கள் பணத்தில் அளவிடுறீங்க? நீங்கள் முன்னே சிறு விவசாயி குறு விவசாயின்னு அளவிட்டீங்க. ஏன் இப்போ ஆட்சி வந்த முன்னாடி ஏன் பணத்தில் அளவிடுறீங்க? 2,000 கோடி 75,000ன்னு பண்ண உடனே அது 6,000 கோடி. அண்மையில் மராட்டிய மாநிலத்தில் 36,000 கோடி தள்ளுபடி பண்ணாங்க. 2,000 கோடி எங்கே, 36,000 கோடி எங்கே? அன்னைக்கு கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது 7,000 கோடி தள்ளுபடி. எடப்பாடி பழனிசாமி இருந்தபோது 12,000 கோடி தள்ளுபடி. நீங்கள் நிவந்துக்கிட்டே வர்றீங்க. சொன்னது செய்யுங்க. கனவினும் இன்னாது மன்னோ
வினை வேறு சொல் வேறு பட்டார் தொடர்பு. நீங்கள் திருக்குறளை தான் முன்னிறுத்துறீங்க. என்ன பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் முன்னிறுத்துறீங்கல்ல. அதே வள்ளுவர் தான் சொன்னார், கனவினும் இன்னாது மன்னோ வினை வேறு சொல் வேறு பட்டார் தொடர்பு. சொல்கிறது ஒன்று, செய்கிறது வேறு. அப்படிப்பட்டவங்களுடைய உறவு கனவுல கூட வரக்கூடாதுங்கிறார் வள்ளுவர். அப்புறம் நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? முதலமைச்சர் என்ன பதில் சொல்கிறாரு? அதுதான் நாங்கள் கேட்குறோம். சொன்னபடி செய்யுங்க, அவ்வளோதான். நாங்கள் எதையும் புதுசாக கேட்கல. நீங்கள் தான் சொன்னீங்க, செய்யுங்க. சொன்னதுனால தான் ஆட்சிக்கு வந்தீங்க. இல்லை, அதுமாரி பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாவற்றையுமே வந்து சரியாக செய்ய முடியுமா அப்படின்ட்டு ஒரு பொருளாதார வல்லுநர்களாக வந்து சொல்கிற ஆலோசனைப்படி தான் நாங்கள் நடந்துகிட்ருக்கோம். என்ன இப்போ 2500 ரூபா தரேன்னு சொன்னோம், ஆனால் இப்போ 1000 ரூபாய் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. போக போக இது சரி செய்யப்படும், நிவர்த்தி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் தான் வந்து அரசும் வந்து செயல்பட்டு வருது. முக்கியமாக அவங்க சொல்கிறது என்ன, பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிற ஆலோசனைப்படி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு ஒரு பெரிய விளக்கத்தையும் அவங்க கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம தமிழகத்தில் கடன் சுமை அதிகரிக்காமல் இருந்தால் அது நமக்கு தானே நல்லது. ஏன்னா வரப்போகிற காலங்களில் கண்டிப்பாக விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் வந்து அவங்க முன் வைக்கிறாங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து உத்தரப்பிரதேசம் இருக்குது, குஜராத் இருக்குது, அது மிகை மாநிலம். பட்ஜெட்டு வந்து உபரியாக இருக்குது. இங்கே பட்ஜெட்டில் பற்றாக்குறையாக இருக்குது இல்லையா? இவங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். நீங்கள் தெரிஞ்சானே செய்கிறீங்க. சரி, யார் வந்து பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யணும்னு கேட்டோம். நான் கேட்டோமா? அப்போ வந்து அவங்க நீங்கள் தான் அறிவிச்சிங்க. நான் கேட்டோமா? வாக்குறுதி தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நான் கேட்டோமா? நீங்கள் தான் அறிவிச்சிங்க. நான் கேட்டோமா? கேட்கலையே. நீங்கள் தான் அறிவிச்சிங்க, அதுவே செய்யுங்க. அதான் நான் கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ மேகதாது அணை கட்டும் விவகாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் வந்து ரொம்பவே வந்து ஒரு முன்னெடுப்பு நடத்திக்கிட்டு கட்டணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமாக செயல்பட்டு வராரு. இப்போ நம்ம தமிழகத்துலேருந்து போயிட்டு அங்கே ஆய்வெல்லாம் வந்து மேற்கொண்டாங்க இல்லையா? இப்போ எந்த அளவுக்கு அதை வந்து நம்ம தமிழக அரசால் தடை செய்யப்படும் நினைக்கிறீங்க? மேகதாட்டுவில் அணை கட்டும் எண்ணம் கர்நாடகாவுக்கு ஏன் வந்தது? என்ன காரணம்? தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு தான் காரணம். 28 ஆண்டு கால சட்ட போராட்டம் 1991 2018 வரல, 28 ஆண்டு காலம். இந்த திமுக அதிமுக மாறி மாறி இந்த வழக்கு நடத்தினாங்க. சரியான இலக்கை நோக்கி வழக்கு நடத்தலை. தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை முன்னிறுத்தி வழக்கு நடத்தி ஒரு தீர்ப்பை பெற்று தந்திருந்தால் தீர்வு எளிதாக இருக்கும். தீர்ப்பின் அடிப்படையில், விகிதாச்சார அடிப்படையில் கர்நாடகாவுக்கு எவ்வளவு? 284.75 டிஎம்சி. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு? 177.25 டிஎம்சி. கேரளாவுக்கு 21 டிஎம்சி. இந்த விகிதாச்சாரப்படி தினம் பங்கிட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுத்து விடுவதாக இருந்திருந்தால் எதுக்கு உறவு கெடுது? எதுக்கு மோதல் வருது? எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது? எதுக்கு கர்நாடகாட்ட தண்ணி திறந்துடுன்னு கேட்க வேண்டிய அவசியம் ஏற்படுது? என்ன பைத்தியகாரத்தனமாவில் இருக்குது? மாதாந்திர அடிப்படையிலான நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கும் வரை கர்நாடகாவினுடைய வடிகாலாகத்தான் தமிழ்நாடு பாண்டிச்சேரி இருக்கும். இதுதான் உண்மை, இது யதார்த்தம். 28 ஆண்டுகள் சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 8 ஆண்டுகள், இந்த 36 ஆண்டுகளில் கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு எப்போ திறந்தாங்க? இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும். அணைகளுடைய பாதுகாப்பு கருதி தான் தமிழ்நாட்டை புதுச்சேரி வடிகாலாக வச்சு திறந்திருக்கிறாங்களே ஒழிய தமிழகமும் புதுவையும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு திறக்கவே இல்லை. இனிமேல் திறக்க போகிறதும் இல்லை. அப்புறம் எதுக்கு இத்தனை கூத்து? எதுக்கு காவிரி நடுவர் மன்றம், இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு, மேன்முறையீடுகள் மீதான தீர்ப்பு? அது எதுக்கு அரசிதழ் வெளியிடணும்? காவிரி மேலாண்மை ஆணையம் எதுக்கு புதுடெல்லியில்? ஒழுங்காற்றுக்குழு எதுக்கு பெங்களூரில்? இதெல்லாம் எதுக்கு? தினந்தோறும் நீர் பங்கீடு எதுக்கு? தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமையினரை கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தேக்கணும். அந்த நீர்த்தேக்கங்கள் கட்டுறதுக்கு தமிழ்நாடு அரசு புதுவை அரசு பணம் கொடுத்ததா? இல்லை தேக்கி வைக்கிறதுக்கு வாடகை கொடுக்குறோமா? எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் இவங்க தண்ணியை அவங்க அணையில் தேக்கி வச்சு மாதாந்திர அடிப்படையில் நீ தமிழ்நாட்டுக்கு திறக்கணும்னு சொல்லி பூட்டை சாவியும் கொடுக்குறீங்க? என்ன நியாயம் இது? சரி, உங்கள்கிட்ட நாங்கள் 4 பேர் வேலை செய்கிறோம், தினக்கூலி. மாலையில் வேலை முடிஞ்சிருது. அவங்க கையில் கூலி கொடுத்துட்டு போக வேண்டியதானே? எதுக்கு ஒருத்தர் கையில் கொடுத்து 3 பேர்த்துக்கு கொடுக்க சொல்கிறீங்க? அவர் வாங்கினவர் கொடுக்காம எங்களுக்கு 3 பேர்த்துக்கு கொடுக்காம ஏமாற்றிட்டா, பாதிக்கப்பட்ட 3 பேர் வந்து உங்கள்கிட்ட முறையிட்டா, அதெல்லாம் நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டே போய் வாங்கிக்கோ அப்படின்னா என்ன தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க? என்ன புரிதலோடு இந்த வழக்கு நடத்திருக்கீங்க? ஜூன் மாதம் 10 டிஎம்சி, ஜூலை 34, ஆகஸ்ட் 50, செப்டம்பர் 40, அக்டோபர் 22, நவம்பர் 5, டிசம்பர் 8, ஜனவரி 3, பிப்ரவரி 2.5, மார்ச் 2.5, ஏப்ரல் 2.5. இந்த அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய குடிநீர் மற்றும் விவசாய தேவைகளுக்கு கர்நாடகா கொடுத்து விட வேண்டும்ங்கிற தீர்ப்பு. சரி,
தீர்ப்பை மதித்து கர்நாடகா கொடுத்துட்றாங்க. இதே அடிப்படையில் கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுக்கின்ற பொழுது கல்லணைக்கும் கர்நாடக நீர்த்தாக்கங்களுக்கும் இடையில மேட்டூர் அணை இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போது உங்களுக்கு வந்து காலையில் டிஃபன் கொடுத்துட்றோம், மதிய உணவு கொடுத்துட்றோம், இரவு உணவு கொடுத்துட்றோம், 3 வேளை உணவு கொடுத்துட்றோம். அப்புறம் நீங்கள் எதுக்கு அடுப்பத்தை வேண்டியது இருக்குது? தேவையில்லையே. எதுக்கு அடுப்பு சமையல் பண்ணோன்னே? மேட்டூர் அணை எதுக்கு? தேவைக்கேற்ப கொடுத்துட்றாங்க. அப்புறம் மேட்டூர் அணை இடையில எதுக்கு? இந்த கேள்விக்கு என்ன பதில்? எங்கே பதில்? இதெல்லாம் யோசிச்சிங்களா? இல்லை அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதிச்சிங்களா? இல்லை சிறப்பு சட்டப்பேரவை அமர்வுகள் பேசுனீங்களா? இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் 40 பேர் குரல் கொடுத்துருப்பாங்களா? இல்லை, இந்த முடிவு வந்து ஒரு தன்னிச்சையான முடிவாக இருக்காது இல்லையா? கண்டிப்பாக ஆலோசனைகள் நடத்தப்பட்ட இங்கே பாருங்க, இலக்கு சரியில்லைங்க. இலக்கு இல்லாமல் வழக்கு நடத்தினா வழக்கு இப்படித்தான் இருக்கும், தீர்ப்பு இப்படித்தான் இருக்கும். இலக்கு இல்லாமல் வழக்கு நடத்தியிருக்காங்களுங்க. நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, 2013 நான் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மறுசீரமை மனு தாக்கல் பண்ணேன். நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சங்கம் வரக்கூடாது, உங்களுக்கு பாதிப்பு இருந்தால் உங்களுடைய அரசாங்கத்தில் போய் சொல்லிக்குங்க. எந்த அரசாங்கம் கேட்குது? எந்த அரசியல் கட்சி தலைவர் இதை கேட்குறாங்க? யாருக்கு இதை பற்றி புரிதல் இருக்குது? ஒரு புரிதலும் கிடையாதுங்க. மு.க. ஸ்டாலினுக்கும் கிடையாது, உதயநிதிக்கும் கிடையாது, எடப்பாடிக்கும் கிடையாது, இபிஎஸ் ஓபிஎஸ் யாருக்கு காவிரி தீர்ப்பே தெரியாது. இதை உண்மை, நான் வெளிப்படையாக சொல்கிறேன். அப்போ இதற்கு முன்பதாக தமிழகத்தில் ஆட்சி செய்தவர்களும் ஆட்சி அமைத்தவர்களும் இதை தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருந்தால் மேகதாட்டுவில் அணை கட்டும் எண்ணம் கர்நாடகாவுக்கு வந்திருக்காது. சிவகுமார் எதுக்கு இந்த ஆட்டம் போடுறது தெரியுங்களா? 18 மாதத்தில் தேர்தல் வருது. இந்த ஆட்டம் போட்டால் தான் மக்களுடைய ஆதரவு கிடைக்கும், அதை வாக்காக மாற்ற முடியும், காங்கிரஸ் வெற்றி பெறும், இவர் முதலமைச்சர் ஆக முடியும். அதுக்காகத்தான் செய்கிறார் இத்தனை தந்திரம். நீங்கள் அந்த அணை வந்து மேகதாட்டூர் கட்டுறாங்க. எவ்வளவு கொள்ளளவு? 67 டிஎம்சி கொள்ளளவு, 9000 கோடி செலவு, திட்ட மதிப்பீடு. எவ்வளவு தண்ணிக்கு அவங்களுக்கு தேவை? எவ்வளவு? 4.25 டிஎம்சி. பெங்களூரு குடிநீருக்கு அவரே சொல்கிறாரு, நாங்கள் குடிநீருக்கு 4.25 டிஎம்சி எடுத்துக்கிட்டு போகிறோம், மீதி தண்ணி பூரா தமிழ்நாட்டுக்கு தான், உங்களுக்கு தான் நன்மை அப்படிங்கிறாருல. ஆடு நனையுதுன்னு ஓனாகி வருத்தப்பட்டு தான் அந்த மாதிரி இருக்குது. சரி, அந்த அணை கட்டுறதுனால என்னென்ன தீமை வரும், நன்மை இதெல்லாம் வேணுமில்ல? அதாவது ஒரு திட்டம் தீட்டுவதால் விளையும் நன்மை என்ன தீமை என்ன இரண்டையும் எடை போட்டு விடை கண்டு நன்மை கூடுதலாக இருந்தால் செய்ய வேண்டும், தீமை கூடுதலாக இருந்தால் கைவிட வேண்டும். அதுதான் ஒரு திட்டத்தினுடைய இலக்கு. நன்மையும் தீமையும் நாடி நலமுறைந்த தன்மையான் ஆளப்படும். ஒரு ஆட்சியாளனுக்கு அதுதான் அழகு. இப்போது அந்த அணை கட்டுறதுனால சுற்றுச்சூழல் பாதிக்கும். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மரங்கள் இருக்குது. அதில் எவர்கிரீன் ட்ரீ, எப்போ பசுமையாக இருக்கக்கூடிய பசுமை மாறாத காடுகள். அந்த காடுகள் பூரா அழியும். அங்கே யானைகள் நிறையா இருக்குது, புலிகள் நிறையா இருக்குது, அந்த வலசை பாதை இருக்குது. அதனால் அது தடைப்படும். யானைகள்லாம் அங்கேருந்து வெளியேற வேண்டியதாக இருக்குது, விலங்குகள் வெளியேறும், மக்கள் விலங்குகள் மோதல் வரும். பழங்குடி மக்கள் அங்கே குடியிருக்காங்க, அவங்கெல்லாம் வெளியேற்றப்படுவார்கள். ரெண்டாவது அங்கே அரிய வகை அணில் இருக்குது, அதுக்கெல்லாம் அழியும். அரிய வகை மீன்கள் இருக்குது, அதுவும் போயிடும். சுற்றுச்சூழல் வெகுவாக கெடும். இதுக்கெல்லாம் என்ன பதில்? மத்திய அரசனுடைய வனம், சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகத்தினுடைய ஒப்புதல் பெறணும். அது கிடைக்கிறது எளிதான காரியம் அல்ல. இது தேர்தலை முன்னிறுத்தி, கர்நாடகாவில் வரக்கூடிய தேர்தலை முன்னிறுத்தி சிவகுமார் நடத்தக்கூடிய ஒரு நாடகம். இல்லை, அப்போ பார்த்தோம்னா தமிழகத்தில் இதற்கு முன்பதாக ஆட்சி அமைத்தவர்கள் யாரும் மௌனம் காக்கல. இல்லை, எல்லாருமே வந்து எல்லாவற்றுக்காகவும் குரல் கொடுத்துருக்குறாங்க, எல்லாத்துக்கும் போராடிட்டு தானே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் எப்படி வந்து அவர்கள் இதை செய்ய தவறி விட்டார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்கள் முன்வைக்க முடியும்? இல்லை, அதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க. அப்போ எதுக்கு பொன்னியின் செல்வின்னு பட்டம்? இந்த பட்டமெல்லாம் எதுக்கு எப்போ விட்டாங்க அவங்க தண்ணியை? சொல்லுங்கள். தீர்ப்பு மதிச்சு எப்போ திறந்தாங்க? திறக்கவே இல்லை. இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்களுடையும் அந்த அடிப்படையில் தான் திறந்திருக்காங்களே வழிய தீர்ப்பை மதித்து திறக்கல. இதெல்லாம் எதுக்கு இந்த நாடகம்ங்கிற? அது தினந்தோறும் நீர் தினந்தோறும் பங்கிட்டு அது மேட்டூர் அணைக்கு கொண்டு வந்து சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதுக்கு உறவு கெடுது? சரி, இந்த 2 வருஷத்துக்கு முன்னே மேட்டூர் அணை 3 முறை முழு கொள்ளால் வெட்டுச்சு. 3 முறை முழு கொள்ளால் வெட்டுச்சு. 63 டிஎம்சி கடலுக்கு போச்சு. அப்போது என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ஹேமாவதி, கபினி, ஹேரங்கி, கேஆர்எஸ் எல்லாம் நிரம்பிடுச்சு. அப்போது இந்த ஜூன் மாதம் தண்ணி விடவே இல்லை, ஜூலையில் விடலை. ஆகஸ்ட் 5க்கு மேலே கர்நாடகாவில் நல்ல மழை பொழிஞ்சு அந்த அணைகளில் நிரம்பிட்டுது. நிரம்பின பின்னாடி ஒரே நாளில் 1 லட்சம் 1.5 லட்சம் கரண்டி திறந்தாங்க. மேட்டூர் அணை நிரம்பி கடலுக்கு போயிடுச்சு. ஆக ஜூன் மாதம் விட வேண்டிய 10 டிஎம்சி ஜூலை 34 இதையெல்லாம் விட்டுருந்தா குறுவு சாகுபடி சாத்தியமாயிருக்குமில்ல? அவங்க விட போகிறதில்ல. ஆனால் அதே நேரத்தில் தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருந்து தினந்தோறும் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் மேட்டூர் அணைக்கு கொண்டு
சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் குறுவு சாகுபடி சாத்தியமாயிருக்குமல்ல இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் இந்த தீர்ப்பு திருத்தப்பட வேண்டும். ஒரு மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். அணை கட்டணும்னு முயற்சி எடுக்கிறாங்கல்ல, அணை கட்டுறது ஒன்று என்ன மேஜிக்கா, மந்திரமா? கட்டுமான பொருட்கள் வேணுமல்ல, அந்த கட்டுமான பொருட்கள் தமிழ்நாட்டு வழியாக தான் போயாகணும். வேறு வழியே கிடையாது அவங்களுக்கு. பூரா வனம். அங்கே மத்திய அரசனுடைய வனம், ஒரு பாதுகாக்கப்பட்ட அரண். அதில் உள்ள நுழைய முடியாது. ஆக தமிழ்நாடு வழியாக தான் கட்டுமான பொருட்களை கொண்டுட்டு போக முடியும். ஆக தமிழ்நாடு அரசு இதில் உறுதியாக இருந்ததுன்னா அவங்க கட்டவே முடியாது. ஏற்கனவே ஏமாந்துருக்கிறோம். ஹேமாவதி, கபினி, ஹேரங்கி. கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அந்த அணைகள் கட்டப்பட்டன. அவருக்கு ஒரு நெருக்கடி. இந்திராவுக்கு அங்கே கர்நாடகாவில் தேர்தல் நடந்தது. அப்போது அந்த அணை கட்டினா வாக்கு கிடைக்கும். அதனால் இவர் அமைதியாயிட்டார். இவர் மேலே பல வழக்குகள் இருந்தது. ஆகவே உச்சநீதிமன்றத்தில் இருந்த வழக்கை திரும்ப பெற்றார். போச்சு. விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டுமானங்கள் தானே ஹேமாவதி, கபினி, ஹேரங்கி. சரி, இந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்தது. டெல்லியை அடுத்து நொய்டாவில் 2 அடுக்கு கட்டிட்டாங்க. 40 அடுக்கு கட்டிட்டாங்க. 2 டவர் கட்டின பின்னாடி அந்த டவரை உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை முன்னிறுத்தி அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட கட்டுமானங்கள்னு சொல்லி வெளிநாட்டிலிருந்து நிபுணர்களை வர வச்சு வெடிகுண்டை வச்சு தகர்த்தாங்க. பொழுதுக்கு தொலைக்காட்சி போட்டியில் அதை காட்டினாங்க. அடுத்த நாள் பத்திரிகையில் தலைப்பு செய்தியாக வந்தது. ஏன் அந்த இரட்டை கோபுரத்தை தகர்த்தாங்க? விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டுமானங்கள். ஹேமாவதி, கபினி, ஹேரங்கி இது 3 விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டுமானங்கள் தானே. 1924 உடன்படிக்கைக்கு மாறாக கட்டப்பட்ட கட்டுமானங்கள் தானே. அன்றைய கர்நாடக மைசூர் சமஸ்தானத்துக்கும் மதராஸ் மாகாணத்துக்கும் 1924 ஏற்பட்ட உடன்படிக்கைக்கு புறம்பாக கட்டப்பட்ட கட்டுமானங்கள் தானே. என்ன பண்ணிட்டீங்க? அதுக்கு எங்கே பதில்? மத்திய அரசு என்ன பதில் சொல்லுது? உச்சநீதிமன்றம் சொல்லும் பதில் என்ன? விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டுமானங்கள் சொல்லி இரட்டை கோபுரத்தை இடிச்சிங்கல்ல, இது விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டுமானங்கள் தானே. இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? அங்கே ஒரு நீதி, இங்கே ஒரு நீதியா? ஒரு கண்ணுக்கு வெண்ணெய், மறு கண்ணுக்கு சுண்ணாம்பா? நடுநிலம் வேண்டாமா? சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி. ஓர்ந்து கண்ணோடாத இறைவிருதி யார் மாட்டும் தேர்ந்து செய்வதை முறை. இது முறையெல்லாம் செயல் இல்லையா? அப்போ தற்போதைய முதலமைச்சர் இதற்கெல்லாம் செவி சாய்ப்பார், இல்லை சாய்க்க வேண்டும். நேர்காணலில் பங்கு கொண்டமைக்கு நன்றி சார். வணக்கம். வணக்கம்.